இந்த விஷயம் என்ன சொல்லி சொன்னா 6 ஸ்பீட் டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. இது வந்து என்ன சொல்லி சொன்னா இந்த டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன்ன்றதை பற்றி நான் பின்னுக்கு சொல்கிறேன். இந்த கியர் வந்து 6 ஸ்பீடில் வந்து டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் கியர் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து டிரைவிங் மூட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா ஃபீச்சர் எக்கோ அண்ட் ஸ்போர்ட் டிரைவிங் மூட்ஸ் வந்து இதில் வந்து மூட்ஸில் வந்து காணப்படுகின்றது. இப்போ சேஃப்டி சிஸ்டத்தில் வந்து நாங்கள் ஏர் பேக்கை பார்த்தோம்னு சொல்லி மல்டிபிள் ஏர் பேக், அது கிட்டத்தட்ட 6 ஏர் பேக் வந்து இந்த காரில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் வந்து ஒரு சிறப்பம்சமாக வந்து நான் பார்க்குறேன். என்ன சொன்னால் சேஃப்டி சிஸ்டம் வந்து இப்போ அதுவும் இப்படி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான காருக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அதாவது எக்ஸ்பென்சிவ் இந்த காரோட விலையை பற்றி கதைப்போம்னு சொல்லி சொன்னால் 1,69,50,000 ரூபா இந்த வந்து கார் விற்கப்படும்னு சொல்லி அந்த போர்டில் வந்து எழுதப்பட்டிருந்தது. இது வந்து ஹீரோ லங்கா மோட்டார்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இதை சேல்ஸுக்காண்டி ஷோ பண்ணியிருந்தவ. சரி, இப்போ காரை பற்றி வருவோம். ரியர் க்ரோஸ் டிராஃபிக் அலர்ட் என்ற சிஸ்டம் வந்து இதில் இருக்குது. அதாவது வந்து ரியர் க்ரோஸ்ன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து யாராச்சும் வந்து திடீரென்று வந்தாலோ அல்லது வேகமாக வாகனங்கள் குறுக்க வந்தாலும் சொன்னால் அதை அலர்ட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி வந்து சடனாக பிரேக் அடிக்கிற சிஸ்டம் வந்து இருக்குது. அது வந்து இன்னொரு இடத்துல நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லி. இப்போ வந்து அடாஸ் வந்து சிஸ்டம் லெவல் 2 வந்து கொடுத்துருக்கு. அதாவது அடாஸ் சிஸ்டம் என்னன்னு சொன்னால் அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம். அதாவது வந்து ஒரு டிரைவருக்கு உதவி செய்கிற விதமாக, அதாவது இதில் வந்து நான் முதல்ல ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து லெவல் 1 to 5 வரைக்கும் இருக்கும். லெவல் 1ல் வந்து அலர்ட் மட்டும் தரும். லெவல் 2ல் சில சிஸ்டங்களை வந்து அதுவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். லெவல் 5 வந்து ஆட்டோமேஷன் சொல்லப்படுகின்றது. அதாவது வந்து தானாக ஃபுல்லி 100% தானாக வந்து அந்த கார் வந்து இயங்குகிற சிஸ்டமாக இருக்கும். இதில் வந்து லெவல் 2 வந்து அதாவது வந்து அட்வான்ஸ் டிரைவிங் அசிஸ்டன்ட் சிஸ்டம் வந்து லெவல் 2 வந்து இந்த காரில் வந்து தரப்பட்டிருக்கிறது. இதுவுமே ஒரு சிறப்பு அம்சமாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் நான் ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து நீங்கள் ஒரு கிலோமீட்டரில் ஒரே இடத்துல ஃபாலோ பண்ண போறீங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த கிலோமீட்டரில் செட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ 80 இலங்கையின் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் கூடுதலான இடங்களில் 70, ஒரு டிராஃபிக்கான இடங்களில் அல்லது ஜங்ஷனில் வந்து 50 இருக்கும். அதே மாதிரி ஹைவேல போனால் 100 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹைவேலாம் உடைக்க நீங்கள் ஒரு 100 செட் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ முன்னுக்கு கார் வருதா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ பண்ணும். அந்த வாகனத்தை நீங்கள் தாண்டிட்டு அடுத்த லைனுக்கு மாறிட்டீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குமெண்டு அந்த சென்சார் வந்து அடாப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னால், அதில் ரேடார் வந்து அடாப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னால் அது என்ன செய்யும், நீங்கள் 100ல் போகிற அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஸ்பீடை கூட்டி கொண்டு போகும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த காரில் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த காரில் வந்து லேன் சேஞ்ச் கேப்பபிலிட்டி வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்கணும். அதுவுமே ஒரு சிறப்பம்சமாக வந்து நான் இந்த காரில் பார்க்குறேன். இப்போ இந்த காரை பற்றி நான் சொல்லிக்க முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், இந்த காரோட வாரண்டி பீரியடை பற்றி எழுதியிருக்க முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். சொன்னால் 7 வருஷம் இல்லாட்டி 2,50,000 கிலோமீட்டருக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வாரண்டியை இந்த கம்பெனி வந்து இந்த காருக்கு வழங்குது. சரி, இப்போ வந்து இந்த காரில் வந்து இன்னும் ஒரு சிறப்பம்சம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் 360 டிகிரியில் வந்து பேனோமிக் பார்க்கிங் உதவி வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் 6 ஸ்பீட் டுவல் கிளட்ச்